குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நியூஸ் பார்க்கலாம். இந்தியாஸ் யூபிஐ ரீச்சஸ் ஸ்ரீலங்கா மொரீஷியஸ். அதாவது யூபிஐன்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற டிஜிட்டல் கட்டணத்திற்கான இடைமுகம். அதாவது இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இடைமுகம்னு தமிழ் மொழிபெயர்க்கிறாங்க. பட் இது வந்து ஒரு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு தெரியும், இதுக்கு பயன்படுத்துகிற கூகுள் பே, தென் ஃபோன்பே, பீம், இந்த மாதிரியான செயலிகள் எல்லாமே யூபிஐ மோடில் நம்ம வந்து பே பண்ணுறோம். அது இப்போ வந்து ஸ்ரீலங்கா அண்ட் மொரீஷியஸ் கண்ட்ரீஸுக்கும் இன்றைக்கி ரோல் அவுட் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஐலண்ட் நேஷன்ஸ். இரண்டுமே நம்ம இந்தியா கூட வர்த்தகம் மேற்கொள்கிற நாடு. அதனால் இந்த யூபிஐ சர்வீஸ் வந்து இந்த நாடுகளுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ யூபிஐ பொறுத்தளவுக்கு இந்தியாவில் ஏப்ரல் 11, 2016 அன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான், அதாவது இந்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய நிறுவனம் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரி உலகம் முழுக்க வந்து யூபிஐ பிளாட்ஃபார்ம், அதாவது சிமிலர் டு யூபிஐ. இப்போ இந்தியாவில் யூபிஐன்னு சொல்கிறோன்னா ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது, ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். எஃபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்டர் பேமெண்ட் சர்வீஸ். அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட்னு சொல்லக்கூடிய குளோபல் பேமெண்ட்ஸ் இன்னோவேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே சிமிலர் டு யூபிஐ தான், பட் இந்த பேர் தான் வேறைய தவிர. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீடனில் வந்து ஸ்விஷ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து பிபேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எம்பிசா அப்படின்னு சொல்லக்கூடிய கென்யாவில் வந்து கென்யா அண்ட் அதர் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் எம்பிசான்னு சொல்கிறாங்க. பட் சைனாவில் உங்களுக்கு தெரியும் விசாட் பே அண்ட் அலிபே. இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பிளாட்ஃபார்ம். அட் த சேம் டைம் இன்ட்ராக் இ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய கனடாவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே சிமிலர் டு UPI. So the next news, beyond OTP, RBI looking for other authentication methods. ஸோ இப்போ வந்து நமக்கு இருக்கக்கூடிய பேமெண்ட் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் அப்படிங்கிறது OTP, அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வரும். அதை நம்ம வந்து என்ட்ரு பண்ணும்போது அது ஆத்தென்டிகேட் ஆகுது. பட் இது வந்து முழுக்க வந்து ஃபுல் ப்ரூஃபா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது RBI வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சிம் ஸ்வாப்பிங்கில் வந்து இன்னொருத்தருக்கு SMS வந்து OTPயை அனுப்ப முடியும், அல்லது வந்து வேறு யாரும் மொபைல் வச்சுருந்தா அதன் மூலம் பேமெண்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுங்கிறதுனால இது ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தடாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறத வந்து வேறு ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி RBI வந்து ஒரு புது வகையான ஆத்தென்டிகேஷன் மெத்தட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இன்னும் வேறு என்ன ஸ்டெப்ஸ் லைக் CBDCன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது புதிய வகை ஆத்தென்டிகேஷன் மெத்தட் லைக் அதுக்கப்புறம் நம்ம பயோ ஆத்தென்டிகேஷன் சர்ச் ஃபிங்கர் பிரிண்ட், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பேமெண்ட்டில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சச்சஸ் இமெயில் பாஸ்வேர்டு வரலாம், அல்லது வந்து ஏதாவது கோடு மாதிரி வருது. ஸோ இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒரு ரேண்டமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனுக்கான இது வந்து எஸ்எம்எஸில் வரலாம், இமெயிலில் வரலாம், சம் ஆத்தென்டிகேட்டர் ஆப்ஸும் அதுக்கு இருக்குது. இந்த OTP அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம், மெயினாக பேமெண்ட் சிஸ்டத்தில் பயன்படுத்துகிறோம். ஸோ இது இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது 90s 80s யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது நம்ம இன்னைக்கு MS ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோம், விண்டோஸ், யூனிக்ஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சு. அப்போவே வந்து ஒரு செக்யூரிட்டி மெஷராக ஒன் டைம் பாஸ்வேர்டெலாம் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. SMS பேஸ்டு OTP தான் வந்து இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ரிஜிஸ்டர்டு ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பயோமெட்ரிக் OTP இன்னும் கூட செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து கடைசி நியூஸ் வந்து பர்கூர் ஆராய்ச்சி மையத்துக்கு விருது. நாட்டு மாடு இனத்தை பாதுகாத்ததற்காக தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் நாட்டு விலங்கின மரபு வாரியம் வழங்கும் இன பாதுகாப்பு விருதை பர்கூர் ஆராய்ச்சி மையம் வந்து பெற்றிருக்கு. ஸோ ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பர்கூர் பகுதியில் வந்து பர்கூர் நாட்டு மாடு வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறதா அந்த இனம். இது வந்து ஒரு நேட்டிவ் பிரீடு. தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம், காங்கேயம் இந்த மாதிரி நிறைய, அப்புறம் வந்து அம்பலச்சேரி, இந்த மாதிரியான சில மாட்டு இனங்கள்லாம் இருக்குது.
மாட்டு இனம் இருக்குது. அதில் இந்த பர்கூர் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரீடு. இது வந்து பர்கூர் ஹில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் வளரக்கூடிய ஹார்ஷ் என்வாரன்மெண்டல் கண்டிஷனில் ட்ரையான பகுதியில் கூட வாழக்கூடிய ஒரு மாட்டினம் தான் இது. இது மெயினாக வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த விவசாயத்திற்கு உழுவதற்கும் அப்புறம் புல்லிங் கார்ட்ஸ், நம்ம மாட்டு வண்டி, இதுக்கு தான் வந்து இட் இஸ் நோன். மில்க் ப்ரொடக்ஷன் வந்து பெருசாக இதுலேருந்து இது இல்லை, பால் உற்பத்திக்கு இதுக்கு பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட அதோடைய அந்த உடல் சக்திக்காக வந்து அதிகமாக அது பயன்படுத்தப்படுது. ஸோ அதுக்கு தான் இந்த நாட்டு மாடு இனம் பாதுகாத்ததற்காக அதுக்கு ரிசர்ச் சென்டர் வந்து பர்கூரில் இருக்குது. அதுக்கு தேசிய விருதுகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ உலகம் முழுக்க நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. நேட்டிவ் ப்ரீட்ஸ் ஆஃப் கவு நம்ம வந்து நான் சொன்னோம் அப்படின்னா நிறைய கர்நாடகாவில் ஒரு நேட்டிவ் ப்ரீட் இருக்குது, நார்த் இந்தியாவில் சில பேர் இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு கிர் நீங்கள் சொல்லலாம். கிர் அப்படிங்கிறது அது ஒரு வகையான குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹை மில்க் ஈல்டு பண்ணுற ஒரு மாடு. சஹிவால்னு சொல்லக்கூடியது. தென் ரெட் ஜிந்தி, அப்புறம் வந்து குஜராத்லேயே காங்கிரேஜ்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ஆங்கோல், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆந்திராவில் இருக்குது. அப்புறம் வந்து அம்ரித் மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயநகர பேரரசில் இருக்கக்கூடிய மாடு. அப்புறம் கேரளாவில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மாலஸ்ட் கேட்டில் ப்ரீட் இருக்குது, பேர் வந்து வெச்சூர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நேட்டிவ் ப்ரீட். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் 3 நியூஸ் தான். தேங்க்யூ.